இந்த யூடியூப்ல கடந்த 2 வருஷம் 2.5 வருஷமா அவரை திட்டாத திட்டில்ல. 1 சீட்டு வாங்குவாரா, 2 சீட்டு வாங்குவாரா, 5%, 3%, 7%, இப்படியா எல்லாரும் இலக்காரமா எல்லாருமே பேசினாங்க. அதுலயும் இந்த யூடியூப்ல டிவில வாடகை வாயெல்லாம் இருக்குது. அந்த வாய் என்ன பேசணுமோ அவ்வளவும் பேசும். நான் கடந்த 28 வருஷமா 29 வருஷமா யாராவது ஏதாவது சொன்னாங்கன்னா, படத்தை பத்தி சொன்னாங்களும் கூட ஏதாவது சொன்னா அதெல்லாம் விட்டுட்டு போனேன். 10 பேர் சொல்றாங்க, அதில் 11 நினைச்சிங்க, அதெல்லாம் விட்டு போங்க, அதெல்லாம் ஏன் கண்டுக்கிறீங்க அப்படின்னு. நம்ம ஆளுங்க எல்லாம் புதுசா அரசியலில் வந்தவங்க எல்லாம் எங்க கூட புதுசாக வந்தவங்களாம் விடக்கூடாது அப்படி இப்படின்னுவாங்க. அதெல்லாம் விடுங்க, அவங்க பட்டன் பேசணும்னு பேசுறாங்க, அவங்க பட்டன் பேசட்டுமே, நமக்கு எதுக்கு இப்போ அவங்கள விட்டு நம்ம வேலையை பார்ப்போம்னு சொல்லக்கூடியவர் தான் எங்க தலைவர் தளபதி என்பதையும் தெரிவிச்சுக்கிறேன். அப்ப நான் அதை நினைப்பேன், இப்படியெல்லாம் அவரை சொல்றாங்க, மக்களுக்கோசமும் எங்களுக்கோசமும் அதையெல்லாம் பொறுத்து கொண்டு பரவாயில்ல யார் எப்படி பேசினாலும்ட்டுன்னு நானும் சார் இது மாதிரி பெரிய பெரிய கட்சியெல்லாம் கூட்டணி வச்சிருக்கிறாங்க, நம்மளும் கூட்டணியில் தனியா நிக்கிறோம் அப்படின்ட்டு தைரியமா தில்லா தனியா சிங்கிளா நிற்போம், கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம், அதுல எந்த வித மாற்று கருத்தும் இல்ல. நீ எதுக்கு, நீ உனக்கே பயமா இருக்குதா அப்படின்னு என்னை கேட்டேன். பயப்படல சார், நான் பயப்படல, இருந்தாலும் ஒரு பயம் எனக்குள்ளார ஒன்று இருக்குது. நீங்க எப்படியாவது இந்த முதலமைச்சரா நீங்க ஆகணும். உச்சத்துல இருக்கும் போதே நான் என்னுடைய மக்கள், தமிழ்நாட்டு மக்கள் என்னை உச்சத்துல வச்சாங்க. அப்படி வச்சிருக்கும் போது அந்த உச்சத்துல இருக்கும் போதே நான் விட்டுட்டு அரசியலுக்கு வரணும்னு தான், மக்களுக்கு சேவை செய்யணும்ன்றது எண்ணம் தான் எனக்கு இருக்குதே ஒழிய, நான் ரிட்டையர்ட் ஆன பிறகு நான் அரசியலுக்கு வர்றதுக்கெல்லாம் எனக்கு விருப்பம் இல்லை.